ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? டேய் கௌதம், அம்மா கிட்ட பேச மாட்டியா? கௌதம் உள்ள போலாம், வா வா. மதி நில்லு. எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்க? அம்மா மேல இன்னும் என்ன கோவம் உங்களுக்கு? எனக்கு உங்களை எல்லாம் விட்டா யாருடைய இருக்காங்க? என்கிட்ட பேச மதி கொஞ்சம். ஏன் நீ அமைதியாவே இருக்க? பேச போறியா இல்லையா? என்ன பேச சொல்ற? நீயும் வாசாப்பாவும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு ஸ்கூல் டீச்சர்ல இருந்து கூட படிக்கிற பசங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதுக்குதான் நாங்க 2 நாள் லீவ் போட்டிருக்கோம்னு தெரியும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனா நீங்க எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல தானே இருக்கீங்க, ஒன்னா ஒரே கார்ல தானே வருவீங்க. இப்ப என்ன தனியா வரீங்கன்னு கலாய்க்கிறாங்க. மிஸ் எல்லாம் ஏன் கல்யாணம் நடக்கலன்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? ஆரம்பத்துல நானும் திவ்யாவை அடிச்சுக்கிட்டாலும் நாம எல்லாம் ஒரே குடும்பத்துல இருக்க போறோம் தானே சந்தோஷமா இருந்தோம். அதனாலதான் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். நாங்க 3 பேரும் ஸ்கூல்ல எப்பவுமே ஒன்னாதான் சுத்திட்டு இருப்போம். இப்ப அவ எங்க கிட்ட பேசவே மாட்டேங்கிறாமா. எனக்கு அவ முகத்தை பார்க்கவே பாவமா இருக்கு. கௌதம் ஸ்கூல்ல சந்தோஷமாவே இல்ல, பழைய மாதிரி ஆயிட்டான். எப்ப பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு பாடத்தை கவனிக்காம அமைதியாவே இருக்கான். இது எல்லாமே உன்னாலதாமா. மதி, நீ ஏமா இப்படி பண்ண? எதுக்கு வாசு அப்பாவை வேண்டாம்னு சொன்ன? உன்னாலதான் நாங்க பழைய மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம். ஐயோ இல்லடா மதி, அம்மா நான் இருக்கேன். நீங்க எதை நினைச்சும் கஷ்டப்படாதீங்க. போமா. டே கௌதம் வா. ஏய் கௌதம், வாசு சார் மனசுல இருக்கிற காதலுக்கு உயிர் கொடுத்து அவரையும் வினோதினி அக்காவையும் சேர்த்து வைக்கணும். அப்போதான் சிவா நமக்கு கிடைப்பாரு. சார் சார் ஒரு நிமிஷம். நீங்க என்னங்க இங்க? உங்களை பாக்குறதுக்கு தான் சார் வந்தேன். என்னையா? ஆமா சார். சரி வீட்டுக்குள்ள வந்திருக்கலாமே, எதுக்கு இப்படி வெளியே நிக்கிறீங்க? அது உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சிவா கிட்ட என் நம்பர் இருக்கே, வாங்கி போன்லயே பேசிருக்கலாமே. இல்ல சார், சில விஷயங்களை நேர்ல பார்த்து முகத்தை பார்த்து தானே பேச முடியும். அப்பதானே மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். சரி சொல்ல வந்ததை சொல்லுங்க. நீங்க வினோதினி அக்காவை மனசார விரும்புறீங்களா? என்ன சார் அமைதியா இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. வினோதினி அக்காவை விரும்புறீங்களா? இதுக்கான பதில இப்ப நீங்க தெரிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்ல. அம்மா இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரிஞ்சது இப்ப முக்கியம் இல்ல. உங்க மனசுல இருக்கிற காதல யாருக்கும் தெரியாம உங்களுக்குள்ளேயே நீங்க மறைக்க நினைக்கிறது தப்பு தானே? சம்பந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட சொன்னதே அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க, என்ன ஏத்துப்பாங்கன்னு இல்ல. உண்மையான நட்புக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். அதோட அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. என் விருப்பமும் முடிவுக்கு வந்துருச்சு. இனி எங்களுக்குள்ள இருக்கிறது நட்பு மட்டும்தான். உண்மையான காதல மனசுல வச்சுக்கிட்டு எப்படி உங்களால நட்பா பழக முடியும்? நீங்க அப்படி இருந்தீங்கன்னா அது உங்க நட்புக்கு பண்ற துரோகம். நீங்க மனசுல வச்சிருக்கிற காதலுக்கு பண்ற துரோகம். நீங்களும் வினோதினி அக்காவும் ஒண்ணு சேருவீங்க. அவங்க வாழ்க்கையில உங்களால ஒரு நல்லது நடக்கும். பசங்களுக்கும் ஒரு அரவணைப்பு கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா அவங்க அவசரப்பட்டு இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க அப்படியே விட்டுறக்கூடாது சார். அவங்க மனசை மாத்தணும். யாருக்கும் இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்கு? இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீங்க ஏன் இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க?
இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்ல. நாங்க சிவாவை பார்க்க இந்த ஊருக்கு வந்தப்போ எங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்ல. ஆனா எங்களுக்கு தங்க இடம் கொடுத்து ஒரு ஆறுதல் கொடுத்தது வினோதினி அக்கா தானே. என் தாத்தா உசுருக்கு போராடிட்டு இருந்தப்போ அவரை உசுரை காப்பாத்த பணம் கொடுத்தது வினோதினி அக்கா தானே. அதையும் தாண்டி இந்த கல்யாணம் நின்னதுக்கு காரணமே எங்க தாத்தா தானே. அவங்க எங்களுக்கு பண்ண உதவிக்கும் நாங்க உங்களுக்கு பண்ண தப்புக்கும் பிரதிபலனா ஏதாவது பண்ணணும்னா அது உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்கறது. ஒரு முயற்சியா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சார். அவங்க வாழ்க்கையில முன்னாடி அவங்க பட்ட கஷ்டமும் எனக்கு தெரியும், உங்க நல்ல மனசும் எனக்கு தெரியும் சார். அதான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறேன். அதனால அவங்கள அப்படியே விட்டுறாதீங்க சார், ஏத்துக்கோங்க சார். எனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் போதுமா? வினோதினிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவங்களுக்கு விருப்பம் இல்லாத எந்த விஷயத்தையும் இனி நான் பண்ண போறதில்ல. அவங்க மனசை கஷ்டப்படுத்த போறதும் இல்ல. அப்போ வினோதினி அக்கா விரும்பினா உங்களுக்கு அவங்கள ஏத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவங்கள கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல? அதுக்கு இனி வாய்ப்பே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எனிவே, வினோதினி நல்லா இருக்கணும்னு நினைச்ச உங்க நல்ல மனசுக்கு, நாங்க ஒண்ணு சேரணும்னு நினைச்ச உங்க எண்ணத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒரு விஷயம் சொல்றேன், என் விருப்பத்தை சொன்னது அவங்க ஏத்துக்கணுங்கிறதுக்காக இல்ல, மனசுல எந்த பாரமும் இருக்க கூடாதுன்னு தான். அதனால இதை வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. எது நடக்கணுமோ அதான் நடக்கும். நான் வரேங்க. எது நடக்கணுமோ அது நடக்குமா? இல்ல, நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும். நீங்க வினோதினி அக்காவோட சேரணும். அப்பதான் நான் பாபுவோட சேர முடியும். என்னது, நம்மளே கடையை மூடிட்டோம், இவங்க இன்னும் கடையை மூடாம அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க?